கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருத்தர் ரொம்ப சின்சியர். ஒரு சின்ன தப்பு செஞ்சால் கூட அதை பற்றி கவலைப்படாமல் போக மாட்டார். அந்த தவறை கொஞ்ச நேரத்துக்குள்ளே யாராவது உணர்த்த, இல்லை இவரை உணர்ந்து கொள்ள உடனே என்ன பண்ணோன்னா முழங்கால் படியிட்டு அழுது ஜெபித்து மன்னிப்பு கேட்பார். சர்ச்சில் போனால் கூட ஒரு பிரசங்கம் முடித்து உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள், உங்களை சிந்தித்து பாருங்கள், நீங்கள் எந்த விதமாக இருக்கிறீர்கள் என்பதை யோசித்து பாருங்கள், அந்த மாதிரி சொல்கிறவளை இவர் தன்னை ஆராய்ந்து பார்ப்பார். சில குறைகள் இருந்தாலும் சர்ச்சின் கூட பார்க்காதபடிக்கு கண்ணீரோடு அதுக்காக மன்னிப்பு கேட்பார். அது மாதிரி சர்ச்சில் இருக்கிற பாவ அறிக்கை ஜெபத்தை எல்லாம் ரொம்ப சின்சியராக மற்றவங்கள மாதிரி கிடையாது, கடமைக்காக சொல்லிட்டு போக மாட்டார். உண்மையிலேயே உணர்ந்து தன்னுடைய தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்பார். ஆனாலும் அவரிடத்தில் இருக்கின்ற ஒரு பிரச்சனை என்னென்னா, தன்னுடைய தவறுகளை உணர்வார், அறிவார், மன்னிப்பு கேட்பார். ஆனால் அது தவறுகளை ஒருபோதும் திருத்தி கொள்ள மாட்டார். செய்த தவறுகளை திரும்ப திரும்ப செய்வார். ஆனால் அந்த தவறுகளுக்கு மனம் வருந்தாமல் இருக்க மாட்டார். நிறைய பேர் மனம் வருந்த மாட்டாங்க. செஞ்சதை பற்றி தப்பாக பண்ணிட்டோமே, பேசிட்டோமே, நடந்துக்கிட்டோமே, அந்த மாதிரி ஃபீல் பண்ணவே மாட்டாங்க. அதனால் நம்ம உணர்வற்ற ஜனங்கள் அப்படின்லாம் கூட நம்ம சொல்லுவோம். ஆனால் இவர் அந்த மாதிரி கிளாஸில் வரமாட்டார். நல்ல மனுஷன், தவறை உணர்கிறார். ஆனால் உணர்ந்த தவறுகளை விட்டு விலகி வாழுகிற ஒரு அனுபவத்துக்கு வருவதே இல்லை. அதனால் இதுவும் ஒரு விதமான தவறான பக்தியாக மாறிவிடுகிறது. நாம் மனம் உணர்ந்து சில தவறுகளை ரியலைஸ் பண்ணுறவில்ல, அது நல்ல பழக்கம்தான். நடைமுறை வாழ்க்கையில் கூட நிறைய பேரை பார்த்துருக்கீங்கன்னா, உண்மையிலேயே அவங்கள பற்றி நம்ம இந்த மாதிரி பேசியிருக்கக்கூடாது, இந்த மாதிரி நடந்திருக்கக்கூடாது, நீங்கள் செஞ்ச தப்பு, போன தப்பு, வந்த தப்பு, அந்த மாதிரி சொன்னால் உண்மைதாங்க, நீங்கள் சொல்கிறது சரிதான், நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் உணர்வாங்க. ஆனால் ஒருபோதும் தவறுகளை நிறுத்துகிறது கிடையாது. அது என்னவென்றால், அந்த தவறை உணர்கிறதுலேயே ஒரு பக்தியை உணர்ந்து, தவறை உணர்ந்து நம்ம மறுபடியும் எப்படி வாழணுங்கிறதுல ஒரு கவனம் இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் நம்ம வருகிற பொழுது நம்முடைய தவறுகளை உணர்த்துகிறார், நம்முடைய குற்றங்களை நாம் உணர்ந்து கொள்ள வழி செய்கிறார். அந்த நேரத்தில் நாம் அதை உணர்ந்து மன்னிப்பு கேட்கறதில்ல. மன்னிப்பு கேட்குறோம், மறுபடியும் தவறுகிறோம், மறுபடியும் தவறுகிறோம். சில இடத்துல ரிப்பீட்டடாக சில வாழ்க்கையில் சில தவறுகள் தொடரலாம். ஆனாலும் அதுவே வாழ்க்கை முறையாக மாறிவிடக்கூடாது. தவறுகளுக்காக மனம் வருந்துகிற ஒரு ஸ்டேஜிலிருந்து தவறுகளை விட்டு வெளியே வர ஒரு ஸ்டேஜுக்கு வரணும். எதுக்காக மனம் வருந்துகிறோம், ஏன் கண்ணீர் விட்டோம்? நாம் பேசுனது சரியில்லை, நாம் நடந்துக்கிட்டது சரியில்லை, நம்முடைய சுபாவம் சரியில்லை, நம்முடைய ஒழுங்கு சரியில்லை. அதை நம்ம உணர்ந்து கொண்டு தானே அழுதும். அப்போ அது போன்ற சுபாவம், அது போன்ற பழக்க வழக்கம், அது போன்ற நடவடிக்கைகள், அது போன்ற வார்த்தைகள் தொடராமல் இருக்கும்படியாக ஆண்டவருடைய கிருபை கேட்கணும். ஆண்டவரே, நான் தவறுகளை உணர்ந்து அதுக்காக மனம் வருந்துகிறது மட்டுமல்ல, மறுபடியும் இது போன்ற தவறை நான் செய்யாமல் இருக்கும்படியாக எனக்கு கிருபை தாரும் என்று அதை குறித்த ஒரு விருப்பத்தோட, ஒரு எதிர்பார்ப்போட ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் நம்முடைய நிலைமை சொல்லி ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய கிருபை நம்மை ஆட்களோ. எனவே தவறுகளை உணர்வது நல்ல பழக்கம். ஆனால் தவறுகளை உணராமல் இருக்கிறார்களே, அதைவிட இது நல்ல பழக்கம்னு சொல்ல முடியாது. எப்பொழுது? உணர்ந்தும் வாழ்க்கையில மாற்றம் காணாமல் இருப்பது. எனவே தவறுகளை உணர்த்துகிற பொழுது, உணர்கின்ற வாய்ப்பு கிடைக்கும் பொழுது, அது நம்ம கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். பரிசுத்த ஆவியானவர் நம்ம பெற்றுக்கொள்கிறதுனால நம்ம கிடைக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? நம்ம எந்த தப்பு பண்ணாலும், தவறு பண்ணாலும், சத்தியத்துக்கு எதிராக போனாலும், ஆண்டவர் பிரியமில்லாமல் போனாலும் அதை நம்ம அறிய முடியும், உணர முடியும். அதனால் நம்ம மன வருந்த முடியும். எனவே மன வருந்தி செய்த தவறுகளிலிருந்து வெளியே வரும்படியாக மறுபடியும் 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 அதே தவறுகளிலே நாம் தொடராதபடி இருக்கும்படியான தேவ கிருபை எதிர்பார்க்க வேண்டும். அவ்விதமாக வாழ வைக்க தேவன் வல்லவராக இருக்கிறார்.